ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எரர் ஸ்பாட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் மட்டுமே ஒரு 3லேருந்து 4 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ எஸ்எஸ்சியில் இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் எவ்வளோன்னு தெரியும். ஸோ 3 கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 × 3 9 மார்க்ஸ் கிடைக்கும். அதே 4 கொஷின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 12 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் போகலாமா? எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி கான்செப்ட் எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு 150 கோல்டன் ரூல்ஸ் வந்து நம்மளோட ஆப்பில் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே எரர் ஸ்பாட்டிங் கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the industrial sector continues to grow at the same rate for next few months, I think it has a high growth rate this year. இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து இதே மாதிரி கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அடுத்த மாதங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கும் இதே மாதிரி கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா it has a high growth rate this year. இந்த வருஷத்துல இதுதான் ஹையஸ்ட் க்ரோத் ரேட், இதுதான் ஹை க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எனக்கு இங்கே என்ன சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸு அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்னா இனிமே தான் நடக்க போகுது. ஓகேவா? அப்போ இனிமே தான் அப்படிங்கும்போது என்னவா இருக்கும், எனக்கு ஃபியூச்சரில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிப்ரவரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது எனக்கு என்னது ப்ரெசண்ட்டு. அதே மார்ச்னு எடுத்துட்டிங்கன்னா மார்ச்சுங்கிறது என்னது ஃபியூச்சர். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது நான் இப்போ இருக்கேன், பிப்ரவரியில் இருக்கேன், இப்போ இருந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்துன்னு நான் சொன்னேன்னா அது எதை பற்றி பேசுகிறேன், ஃபியூச்சரை பற்றி தான் பேசுகிறேன். அப்போ எனக்கு இந்த டென்ஸ் என்னவா இருக்கணும், எனக்கு ஃபியூச்சர் டென்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, ஐ திங்க் இட் ஹேஸ் எ ஹை க்ரோத் ரேட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இது என்னதில் இருக்கணும், ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கணும். அப்போ எனக்கு ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்ன வரணும், இட் வில் ஹேவ் எ ஹை க்ரோத் ரேட்டுன்னு வரணும். ஓகேவா? என்ன வரணும், இட் வில் ஹேவ் எ ஹை க்ரோத் ரேட்டுன்னு வரணும். ஸோ ஹேஸ் வரக்கூடாது, இது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் வரணும். ஸோ எனக்கு என்ன வரணும், வில் தான் வரணும் இங்கே. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? Results find that boys played not only more than girls but also performed better in many fields. ரிசல்ட் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு, ஒரு ரிசல்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, பசங்க வந்து பொண்ணுங்களை விட நல்லா விளையாடுவாங்கன்னு மட்டும் கிடையாது, அவங்கள விட நல்ல பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பொண்ணுங்களை விட விளையாடுறது மட்டும் இல்லை, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பொண்ணுங்களை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நாட் ஓன்லி பட் ஆல்சோங்கிறது ஒரு பேரு, இது ரெண்டும் எப்போவுமே சேர்ந்து தான் வரும். நாட் ஓன்லி வந்தால் பட் ஆல்சோ தான் வரும்னு சொல்லிட்டேன். இது இங்கே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன எரராக இருக்கும் எனக்கு, இது வந்து ஒரு நடந்து முடிஞ்ச டென்ஸு அப்படி தானே, ஒரு பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸில் உள்ளதை சொல்கிறாங்க. அதாவது பாய்ஸ் வந்து நல்லா விளையாடுறது மட்டும் இல்லை, பொண்ணுங்களை விட நல்லா விளையாடுறது மட்டும் இல்லை, அவங்கள விட நிறைய ஃபீல்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ரிசல்ட்ஸ் ஃபைண்ட் தட்ன்னு இருக்குது. ஓகேவா? ரிசல்ட் ஃபைண்ட் தட் பாய்ஸ் பிளேடுங்கிறது எனக்கு என்னது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த டென்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு என்னவா இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் வருது. நாட் ஓன்லி மோர் தென் கேர்ள்ஸ் பட் ஆல்சோ பெர்ஃபார்ம்டு எனக்கு என்ன இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வாங்க, இங்கே என்ன இருக்குது, எனக்கு ரிசல்ட்ஸ் ஃபைண்டுன்னு இருக்குது. அப்போ ஃபைண்டுங்கிறது எனக்கு என்னது, ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ இதை நான் இதில் சொல்லணும், பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போ எனக்கு ஃபைண்ட் வரக்கூடாது, எனக்கு என்ன இருக்கணும், ஃபவுண்டுன்னு இருக்கணும். அப்போ ரிசல்ட்ஸ் ஃபைண்டு கிடையாது, ரிசல்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வரணும். அப்போ எரர் எனக்கு எங்கே இருக்குது, பார்ட் ஏல தான் எரர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செலிப்ரேட்டிங் ஹிஸ் 10 long years in the film industry. ஸோ இங்கே என்ன இருக்குது, 10 long yearsன்னு இருக்குது. அப்போ 10 long yearsனால் 10 வருஷத்துக்கும் மேலே அவன் வந்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். த ஆக்டர் செலிப்ரேட்டிங் இஸ் 10 long years in the film industry. The actor announced that he would be doing a new show on television which would be done completely free of cost. ஸோ அவன் 10 வருஷத்துக்கு மேலே அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணான் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஆக்டர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டாடும் விதமாக, அந்த 10 years ஆஃப் ஜேர்னியை வந்து கொண்டாடக்கூடிய விதமாக ஒரு டெலிவிஷன் ஷோ வந்து ஃப்ரீயாக பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஒரு நியூ ஷோவை ஃப்ரீயாக பண்ண போகிறாங்க. அப்போ இது எனக்கு என்னது, ஒரு பாஸ்ட் டென்ஸில் 10 வருஷத்துக்கு மேலே அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? அப்போ இது எனக்கு என்ன வரணும், பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். இது என்ன இருக்குது, த ஆக்டர் அனௌன்ஸுன்னு இருக்குது. ஆக்டருங்கிறது சப்ஜெக்ட், அனௌன்ஸுங்கிறது எனக்கு என்னது, இங்கே வெர்புன்னு இருக்குது. ஓகேவா? அனௌன்ஸ் வந்து வெர்பு. இது வந்து ஆக்டர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே நமக்கு தெரியும். ஆக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, டெலிவிஷன் ஷோ வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது எனக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அனௌன்ஸுங்கிறது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தானே தெரியும். த ரிசல்ட் ஹேஸ் பீன் அனௌன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து எனக்கு என்னது, பாஸ்ட் டென்ஸு. ஸோ அப்போ த ஆக்டர் அனௌன்ஸ்டுன்னு வரணும். இங்கே எனக்கு என்ன இருக்குது, அனௌன்ஸுன்னு இருக்குது. அப்போ எனக்கு இங்கே தப்பாக இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது சொல்லணும், நடந்து முடிஞ்சதாக சொல்லணும், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ அனௌன்ஸ்டுன்னு வரணும். ஸோ எனக்கு எரர் வந்து எங்கே இருக்குது, பார்ட் பியில் வந்து எனக்கு வந்து எரர் இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்.
had I known the weather forecast earlier, I would not make plans to go out. ஸோ இந்த சென்டென்ஸில் எரர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான எரர் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், had ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் வர்றது என்ன இருக்கணும், would have ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்து எனக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போ சொல்லியிருக்கேன், இஃப் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இஃப் கிளாஸு. அதே இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும், ஃபியூச்சர் வந்து வரணும். ஓகேவா, அப்போ ஹேடு ப்ளஸ் நவுனுங்கிறது என்னது, வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஹேடு ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது எனக்கு என்ன வரணும், would have ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். ஓகேவா, had I known the weather forecast earlier, ஏற்கனவே எனக்கு அந்த வெதர் ஃபோர்காஸ்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வெளியில் போகிற மாதிரி பிளான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். ஐ வுட் நாட் மேக் பிளான்ஸ் டு கோ அவுட். வெளியில் போகிற மாதிரி ஒரு பிளானை வந்து நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஹேட் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்ததுனால இங்கே என்ன வரணும், would have ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ would எனக்கு என்ன வரணும், have வரணும். would not have வெர்பு வந்து என்ன இருக்கணும், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு இருக்கணும். இங்கே வெர்பு எனக்கு என்ன இருக்குது, மேக்குன்னு இருக்குது. மேக்குங்கிறது எனக்கு என்னது, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வெர்பு. செகண்ட் ஃபார்மில் நான் என்ன சொல்லுவேன், மேடுன்னு சொல்லுவேன். தேர்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவேன், மேடுன்னு சொல்லுவேன். அப்போ தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு எனக்கு என்ன வரும், மேடுன்னு வரும். ஓகேவா, அப்போ would not have made plans to go outன்னு இருக்கணும். அப்போ எரர் எனக்கு எங்கே இருக்குது, பார்ட் சியில் தான் எனக்கு வந்து எரர் இருக்குது. புரிஞ்சிருச்சா? ரெண்டு ரூல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஜோடி யாரு, ஃபியூச்சர். அதே ஹேட் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா would have ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். அவ்வளவுதான். ஓகேவா, அடுத்த क्वेश्चन. இஃப் யூ டு டாக் டு ஹர் ஆன் திஸ் சென்சிட்டிவ் மேட்டர், நீ அவகிட்ட இந்த சென்சிட்டிவ் மேட்டர் பத்தி பேசின அப்படின்னா இட் இஸ் ப்ராபபிள் தட் ஷீ வில் நாட் லிசன் டு யூ அட் ஆல். அவ வந்து அதை வந்து லிசன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. இஃப் யூ டு டாக் டு ஹர் ஆன் திஸ் சென்சிட்டிவ் மேட்டர், கரெக்டாக தான் இருக்கு. இட் இஸ் ப்ராபபிள் கரெக்டு. தட் கன்ஜெக்ஷன் வேர்டு கரெக்டாக இருக்கு. ஷீ வில் நாட் லிசன் டு யூ அட் ஆல். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இஃப் ப்ளஸ் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஜோடி ஃபியூச்சரில் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த சென்டென்ஸில் எனக்கு என்ன எரரே இல்லை. ஸோ அப்போ எரர் ஃப்ரீ. ஸோ நான் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன், நோ எரர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். ஆன் மெனி அக்கேஷன்ஸ் வி டிட் ஹெல்ப்டு த புவர். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே எரர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன் மெனி அக்கேஷன்ஸ் வி டிட் ஹெல்ப்டு த புவர். நிறைய அக்கேஷன்ஸில் நாங்கள் புவர் மக்களுக்கு, அதாவது ஏழை மக்களுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம். வி ஹெல்ப்டு த புவர் பீப்புள் பை வே ஆஃப் கிவிங் தம் ஃபுட் டு ஈட் அண்ட் கிளாத்ஸ் டு புட் ஆன். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம், துணிமணிகளும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் மெனி அக்கேஷன்ஸ் வி டிட் ஹெல்ப்டுன்னு இருக்கு. ஒன்று இங்கே வந்து டிட்டு ஹெல்ப்டுன்னு எங்கேயாவது எழுதுவோமா, நாம எழுத மாட்டோம். எப்படி எழுதுவோம்னா டிட் ஹெல்ப்னு எழுதணும். எப்போனா ஒரு கொஸ்டின் வேர்டாக கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் டிட் ஐ ஹெல்ப் யூ, இந்த மாதிரி கேட்போம். ஒய் டிட் ஐ ஹெல்ப் யூ, நான் எதுக்காக உனக்கு உதவி பண்ணியிருக்கணும், நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஒய் டிட் ஐ ஹெல்ப் யூ, இந்த மாதிரி கொஸ்டின் வேர்டாக வரும்போது நீங்கள் டிட் ப்ளஸ் ஹெல்ப்னு பிரிக்கலாம். ஓகேவா, இதில் கொஸ்டின் வேர்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இது என்னது, எனக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் வரணும். டிட் ஹெல்ப்டுன்னு எங்கேயுமே வராது, டிட் ஹெல்ப்னு தான் வரும். அதாவது ஹெல்ப்பை எப்படி பிரிக்கலாம்னா ப்ரெசன்ட் டென்ஸில் டூ ப்ளஸ் ஹெல்ப்னு பிரிக்கலாம். பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டினாக கேட்கும்போது டிட் ப்ளஸ் ஹெல்ப்னு பிரிக்கலாம். ஓகேவா, டிட் ஹெல்ப்டு அந்த மாதிரி பிரிக்கக்கூடாது. அதே இது உங்களுக்கு ஹீ ஷீ இட்டு கூட வரும்போது டஸ் ப்ளஸ் ஹெல்ப்னு பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிட்டு ஹெல்ப்டுன்னு பிரிக்கக்கூடாது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டை எடுத்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இந்த சென்டென்ஸ் வரணும். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்கிறாங்க, நடந்து முடிஞ்சது தான் சொல்கிறாங்க. நிறைய அக்கேஷன்ஸில் நாங்கள் நிறைய புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு சாப்பாடு துணிமணிகள் இந்த மாதிரி ஹெல்ப் வந்து நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதில். அப்போ எனக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். ஸோ டிட்டு ஹெல்ப்டு வராது. டிட்டுங்கிறது எங்கே வரும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு எது கரெக்டு, ஹெல்ப்டுன்னு தான் கரெக்டு. ஓகேவா, அப்போ எரர் வந்து எனக்கு எந்த பார்ட்டில் இருக்குது, பிங்கிற பார்ட்டில் தான் எனக்கு வந்து எரர் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். த நியூ இயர் பார்ட்டி கண்டினியூட் டில் மிட் நைட். ஒரு நியூ இயர் பார்ட்டி எப்போவும் நடந்திருக்கு, அது கண்டினியூ ஆகிருக்கு. த நியூ இயர் பார்ட்டி கண்டினியூடு பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே அந்த நியூ இயர் பார்ட்டி முடிஞ்சிருச்சு. கண்டினியூ டில் மிட் நைட்டு. அப்போ என்ன ஆயிருக்கு, மிட் நைட் வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு லாஸ்ட் இயர் ஒரு நியூ இயர் பார்ட்டி அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நடந்து முடிஞ்சதை பற்றி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். த நியூ இயர் பார்ட்டி கண்டினியூ டில் மிட் நைட் அஸ் மோர் அண்ட் மோர் கெஸ்ட்.
அப்போ என்ன ஆகுதுன்னா மிட் நைட் வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ நிறைய கெஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஜாயின் பண்ணாங்க. ஒரு கதையாக சொல்கிறோம், ஒருத்தங்கிட்ட உட்காந்து நம்ம சொல்கிறோம், லாஸ்ட் இயர் ஒரு நியூ இயர் பார்ட்டி நடந்துச்சுப்பா, அது வந்து மிட் நைட் வரைக்கும் நடந்துச்சு, அப்போ நிறைய கெஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தானே, கெஸ்ட் ஜாயின் இன் த ஃபன் அண்ட் ஃப்ரோலிக். அப்போ இது என்னது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ்ல உள்ளது தான் சொல்கிறாங்க. அந்த நியூ இயர் பார்ட்டி நேற்று கூட நடந்திருக்கலாம், போன வாரம் கூட நடந்திருக்கலாம், இல்லை லாஸ்ட் இயர் கூட நடந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலுமே இது வந்து என்னது, எனக்கு பாஸ்ட் டென்ஸு. ஸோ பாஸ்டில் அந்த நியூ இயர் பார்ட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி தான் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு என்னவா இருக்கணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் எனக்கு என்ன வரணும், த நியூ இயர் பார்ட்டி கண்டினியூட் till midnight as more and more guests joined இருக்கு. ஸோ எனக்கு ஜாயின் வராது, எனக்கு என்ன வரணும், பாஸ்ட் டென்ஸில் ஜாயின்டுன்னு வரணும். ஓகேவா, ஜாயின்டுன்னு வரணும். ஆனால் இங்கே ஜாயின் போட்டிருக்காங்க. ஸோ எரர் எனக்கு எந்த பார்ட்டில் இருக்குது, ஆப்ஷன் சியில் எரர் இருக்குது. புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது ஃபுல்லாகவே எனக்கு என்னது, பாஸ்ட் டென்ஸு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ ஜாயின் கிடையாது, ஜாயின்ட்டு வரணும். புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க, த மார்க்கெட் கண்டினியூஸ் டு பி பாசிட்டிவ் அண்ட் we expected the trend to continue in the next quarter also. அப்போ என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்ட் தான் பண்ணுறாங்க. ஓகேவா, த மார்க்கெட் கண்டினியூஸ் டு பி பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ்லேயே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அண்ட் வி எக்ஸ்பெக்ட் த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ்லேயே கண்டினியூ ஆகிட்டு இருந்தா நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயே என்னவாகும், அண்ட் வி எக்ஸ்பெக்டட் த ட்ரெண்ட் டு கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் குவார்ட்டர். இதே பாசிட்டிவ் அடுத்த காலாண்ட்லையும் இதே மாதிரி நடக்கும், அடுத்த குவார்ட்டர்லையும் இதே பாசிட்டிவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்போ எனக்கு என்ன இருக்கும், அடுத்தது இனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னவாகும், ஃபியூச்சரில் தான் நடக்கிறது. அப்போ இது எனக்கு என்ன இருக்கணும், இங்கே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க, எனக்கு இது எதில் வரணும், ஃபியூச்சர் டென்ஸில் வரணும். அப்போ வி எக்ஸ்பெக்டட் கிடையாது, வி வில் எக்ஸ்பெக்ட்னு வரணும். ஓகேவா, ஃபியூச்சர் டென்ஸில் வரணும். ஸோ எனக்கு என்ன வரணும், வி வில் எக்ஸ்பெக்ட்னு வரணும். ஸோ எரர் எந்த பார்ட்டில் இருக்குது, ஆப்ஷன் பி, அதாவது செகண்ட் பார்ட்டில் வந்து எரர் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின், பிக் லேண்ட்லார்ட்ஸ் இன் த வில்லேஜஸ் who were till now paid for electricity at subsidized rates will soon have to pay the government at full rates. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பெரிய நிலக்கிழார்கள் இருப்பாங்க இல்லையா, லேண்ட்லார்ட்ஸ்னா நிலக்கிழார்கள். ஓகேவா, கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிலக்கிழார்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி பில், அதாவது கரண்ட் பில்லை வந்து மானியத்தில் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபுல் ரேட்ல கட்டணும் அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இது என்னது, ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்தது, பாஸ்ட் டென்ஸில் நடந்துட்டு இருந்தது. அப்படி தானே, பாஸ்ட் டென்ஸில் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய நிலக்கிழார்கள் எல்லாருமே கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க, மானியத்தில் எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதம் கட்டியிருப்பாங்க, அடுத்த மாதம் கட்டியிருப்பாங்க, அப்படி பாஸ்ட் டென்ஸில் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் கண்டினியூஸாக கட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ இதை எப்படி சொல்லணும்னா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஓகேவா, ஸோ இது வந்து அர்த்தம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியலை, பிக் லேண்ட்லார்ட்ஸ் இன் த வில்லேஜஸ், ஹூங்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இது கரெக்டாக தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா, பிக் லேண்ட்லார்ட்ஸ் தான் இந்த ஹூங்கிறது ரெஃபர் பண்ணுது. ஹூ வேர் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வேறு ஆறு இது கூட எப்போ வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும் அப்படிங்கிறத நான் கிளியராக ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். எப்போனா பேசிவ் வாய்ஸாக இருந்தால் மட்டும்தான் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். அப்படி இல்லைன்னா ஆர் கூடையும் வேர் கூடையும் எனக்கு என்ன வரணும்னா வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். ஓகேவா, எப்போ வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும்னா அது பேசிவ் வாய்ஸாக இருந்தால் தேர்ட் ஃபார்ம், அப்படி இல்லைன்னா ஆம், ஆர், இஸ் இது கூடலாம் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். ஓகேவா, வாஸ். அப்போ இது வந்து எனக்கு என்ன இருக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கணும்னு சொல்லிட்டேன். பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான் பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்மெட்டு. ஓகேவா, இந்த இடத்துல உங்களுக்கு வேறுன்னு அதிலே வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இது பாஸ்ட் கண்டினியூஸ்ன்னு கண்டுபிடிக்க தெரியலைன்னா ஒரு குறுக்கு வழி இருக்குது. என்னன்னா, இங்கே வேர் வந்திருக்கு, வேர் வந்தால் ஒன்று வேர் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். அது எப்போ வரும்னா பேசிவ் வாய்ஸாக இருந்தால் வரும். இது பேசிவ் வாய்ஸா இல்லை, பேசிவ் வாய்ஸ்னா என்னது, யாராலையாவது அது செஞ்சு முடிச்சிருப்பாங்க, பை வச்சு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரெஃபர் பண்ணியிருந்தா அது பேசிவ் வாய்ஸ். ஸோ இது வந்து எனக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. அப்போ பேசிவ் வாய்ஸ் இல்லைன்னா வேர் கூட கண்டிப்பாக எனக்கு வெறுப்பு வந்து என்னவா இருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வந்திருக்கணும். இங்கே வெறுப்பு என்ன இருக்குது, பெய்டுன்னு இருக்குது. ஸோ எனக்கு பெய்டு வருது, எனக்கு என்ன வரணும், ஐஎன்ஜி ஃபார்மில் பேயிங்னு வரணும். ஓகேவா, அப்போ ஹூவர் டில் நவ் பேயிங் ஃபார் எலக்ட்ரிசிட்டின்னு வரணும். ஓகேவா, அப்போ பேயிங் வரணும், எனக்கு வந்து என்ன வரக்கூடாது, பெய்டுன்னு வரக்கூடாது. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? அப்போ எரர் எனக்கு என்ன இருக்குது, பிங்கிற பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின், த நியூ வேக்சினேஷன் வில் ஹெல்ப் இன் ப்ரிவென்ட் த டிசீஸ் டு ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. த நியூ வேக்சினேஷன், புது வேக்சினேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது, வில் ஹெல்ப் இன் ப்ரிவென்ட் த டிசீஸ். அந்த நோயை வந்து என்ன பண்ணுது, ப்ரிவென்ட் பண்ணுது. எப்போனா அந்த நம்ம உடம்புல உள்ள மற்ற பார்ட்ஸை வந்து பாதிக்காமல்
நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடுது, பாதுகாத்துக்கிடுது. எது? அந்த நியூ வேக்சினேஷன், இந்த புதிய தடுப்பு மருந்து வந்து அந்த டிசீஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவாமல் பார்த்துக்கிடுது. ஓகேவா? அப்போ த நியூ வேக்சினேஷன் வில் ஹெல்ப் இன் ப்ரிவென்ட்னு இருக்கு, இன் ப்ரிவென்ட்னு இருக்கு. ஸோ இன் கூட எப்போவுமே என்ன வரணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரூலு. இன்னுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் கூட வரக்கூடியது எல்லாமே வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இன்னுங்கிறது எனக்கு ஒரு ப்ரிப்போசிஷன். அப்போ இது கூட வர்றது எனக்கு என்ன வரணும்? ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். ஸோ எனக்கு என்ன வரணும்? இங்கே ப்ரிவென்ட் கிடையாது, இங்கே வர்றது ப்ரிவென்டிங்னு வரணும். ஓகேவா? இன் ப்ரிவென்டிங்னு வரணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அப்போ எரர் எந்த பார்ட்டில் இருக்குது? பியில் இருக்குது. ப்ரிப்போசிஷன் கூட வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, டூ கூட தான். டூ கூட வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரணும். ஓகேவா? இது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ப்ரிப்போசிஷன் கூடயும் உங்களுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். எ ஷார்ப் ரைஸ் இன் த பிரைசஸ் ஆஃப் பெட்ரோல் ஹேஸ் லெட். ஸோ ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஹேஸ் வந்திருக்கு. ஹேஸ் வந்துருதுனாலே அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்ன வரணும்? வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்குது. ஸோ லீடு, லெட்டு, லெட்டு. லீடுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்மு, லெட்டுங்கிறது செகண்ட் ஃபார்மு, லெட்டுங்கிறது தேர்ட் ஃபார்மு. ஹேஸ் லீடுன்னு வராது, எனக்கு என்ன இருக்கணும்? ஹேஸ் லெட்டுன்னு இருக்கணும். எ ஷார்ப் ரைஸ் இன் த பிரைசஸ் ஆஃப் பெட்ரோல் ஹேஸ் லெட்டு. ஏன்னா ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் வந்துருச்சுன்னா அது கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். ஓகேவா? ஹேஸ் லெட்டுன்னு இருக்கணும், இங்கே லீடுன்னு இருக்குது. ஸோ பார்ட் பியில் தான் எனக்கு எரர். புரிஞ்சிருச்சா? எ ஷார்ப் ரைஸ் இன் த பிரைசஸ் ஆஃப் பெட்ரோல் ஹேஸ் லெட் டு அன் இன்க்ரீஸ் இன் த பிரைசஸ் ஆஃப் ஆல் த கமாடிட்டிஸ். ஓகேவா? பெட்ரோலோட ப்ரைஸ் அதிகமானதுனால மற்ற கமாடிட்டிஸோட ப்ரைஸ் எல்லாமே என்னவாயிருச்சு? அதாவது விலைவாசி வந்து உயர்ந்துருச்சு. ஓகேவா? பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமானோடனே மற்ற பொருட்களோட விலைவாசியும் என்னவாயிருச்சு? அதிகமாயிருச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Dressed in a beautiful blue gown, the little girl eagerly waits for her father to return so that she could cut the cake. ஒரு அழகான ட்ரெஸ்ஸை வந்து ஒரு பொண்ணு நல்லா போட்டா, ஒரு ப்ளூ கவுனை அழகாக அவள் வியர் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ இது என்னது? ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது தான் சொல்றாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இங்க வெறுப்பு என்ன இருக்கு? ட்ரெஸ்ஸுங்கிறது எனக்கு என்னவா இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு என்னது? ட்ரெஸ்ஸு வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸில் தான் வரணும். ஓகேவா? அப்போது ட்ரெஸ்ஸு இன் எ ப்ளூ கவுன் த லிட்டில் கேர்ள் ஈகர்லி வெயிட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எனக்கு வெயிட்ஸ் வரக்கூடாது, த லிட்டில் கேர்ள் ஈகர்லி வெயிட்டடுன்னு வரணும். ஏன்னா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு பாஸ்ட் டென்ஸ். எதை வச்சு நான் சொல்கிறேன்? இங்கே ஃபஸ்ட்டே ட்ரெஸ்ஸுன்னு தான் ஆரம்பிச்சிருக்கு, பாஸ்ட் டென்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது தான் சொல்கிறாங்க. அவள் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. கேக் கட் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாவுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்படி தானே சொல்லுவோம் தமிழில். அப்போ இது என்ன சொல்லுவோம்? நடந்து முடிஞ்ச பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். அப்போ எனக்கு இங்கே வெயிட்ஸ் வராது, எனக்கு என்ன இருக்கணும்? வெயிட்டடுன்னு வரணும். அப்போ எரர் எந்த பார்ட்டில் இருக்குது? பிங்கிற பார்ட்டில் எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின். த ஹை கோர்ட் ஆன் Thursday வந்துருச்சு பாருங்க. எஸ்டர்டே, சண்டே, லாஸ்ட் மண்டே, ஆன் Thursday, ஆன் மண்டே, ஆன் சாட்டர்டே, இந்த மாதிரிலாம் வந்தால் என்ன சென்டென்ஸில் எழுதணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே நான் இதில் சொல்லணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். த ஹை கோர்ட் ஆன் Thursdayன்னு இருக்குது. அப்போ அடுத்து வரது எனக்கு என்ன இருக்கணும்? வெறுப்பு பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். அப்போ த ஹை கோர்ட் ஆன் Thursday, த ஹை கோர்ட் சப்ஜெக்ட். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வெறுப்பு எனக்கு என்னவா இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸ் வரணும். ஆனால் இங்கே பேனுன்னு இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் என்ன எழுதணும்? பேண்டுன்னு வரணும். அப்போ பேன் கிடையாது, இங்கே எனக்கு என்ன இருக்குது? பேண்டுன்னு வரணும். எதுக்காக நான் பாஸ்ட் டென்ஸில் எழுதுனேன்? ஆன் Thursday, வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. ஆன் Thursday, ஆன் மண்டே, ஆன் சண்டே, இந்த மாதிரினா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ Thursdayங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்தால் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். பாஸ்ட் டென்ஸுங்கும் போது வெர்போட செகண்ட் ஃபார்மில் நாம் எழுதணும். ஸோ பேன் கிடையாது, பேண்டு. ஓகேவா? பேண்ட் ரன்னிங் ஆஃப் டீசல் ரன் வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மால் வெஹிக்கிள்ஸ் இன் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். இஃப் எவ்ரி திங் கோ வெல். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு இந்த ரூலும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எவ்ரி திங், எனி திங், நத்திங், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலே அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? சிங்குலர் சப்ஜெக்டில் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் எவ்ரி திங்கிறது என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். இது ஃபாலோ பண்ணக்கூடிய வெர்பு வந்து எனக்கு என்னது? சிங்குலர் வெர்பாக தான் இருக்கணும். உங்களுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கும் சிங்குலர் வெர்புக்கும் உள்ள டிஃபரன்ஸு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ கோங்கிறது இங்கே எனக்கு என்ன இருக்குது? ப்ளூரல் வெர்பில் இருக்குது. அப்போது இந்த சிங்குலர் வெர்பா நான் எப்படி போடணும்? கோஸ்ன்னு போடணும். இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல்லுன்னு வரணும். புரிஞ்சிருச்சா?
இது எப்படின்னு புரியுதா? எவ்ரிதிங், எனிதிங், நத்திங் இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் வெர்பு தான் ஃபாலோ பண்ணும். இது என்ன டாபிக்ல வரும்? சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் டாபிக்ல வரும். ஓகேவா? அப்போ எவ்ரிதிங் கோ வெல் கிடையாது, கோஸ் வெல். அப்போ இந்த சென்டென்ஸ்ல எப்படி வரும்? இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் த எக்ஸாமினேஷன் ஷெட்யூல்டு ஃபார் நெக்ஸ்ட் மந்த் வில் பி கண்டக்டட் வித்தவுட் எனி டிஸ்ரப்ஷன். இப்போ எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த மாசத்துல ஷெட்யூல் பண்ண எக்ஸாம் வந்து எந்த ஒரு டிஸ்ரப்ஷனும் இல்லாமல் கரெக்டாக நடந்து முடிஞ்சிடும், கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா எதுக்காக கோஸா மாறுதுன்னு? எவ்ரிதிங், எனிதிங், நத்திங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் வெர்பு தான் ஃபாலோ பண்ணணும். சிங்குலர் வெர்புனா என்ன, ப்ளூரல் வெர்புனா என்ன அப்படிங்கிறதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு முன்னாடி போட்ட எரர் ஸ்பாட்டிங் வீடியோஸ்ல சொல்லிருவேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி கோர்ஸ்ல இருக்கீங்க, செலெக்ஷன் பேட்ச்ல இருக்கீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதுலேயும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், the pain is away after the surgery and slowly the stitch marks also vanished. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? the pain is away after the surgery. பெயின் எல்லாம் சரியா போச்சு சர்ஜரிக்கு அப்புறம், ஸ்டிச் மார்க்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. வேனிஷ்னா என்னதுன்னா மறைகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஒரு விளம்பரத்தில் கூட வேனிஷ்னு வரும் இல்லையா? ஸோ வேனிஷ்டுன்னா மறைஞ்சு போகிறது. ஓகேவா? அப்போ ஒரு சர்ஜரி நடக்கும் ஃபர்ஸ்ட். புரியுதா? ஒரு சர்ஜரி நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்ஜரி நடக்கும். சர்ஜரி முடிஞ்சோடனே நம்மளோட மயக்கம் தெளிஞ்சோடனே என்னவாகும்? பெயின் வரும். ஓகேவா? பெயினுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது சர்ஜரியோட ப்ராசஸ். அப்போ ஃபர்ஸ்ட் என்னவாகும்? சர்ஜரி முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெயின் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக போயிடும். ஓகேவா? பெயின் எல்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாமே எனக்கு பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. வேனிஷ்னு சொல்லலை, எனக்கு வேனிஷ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு சர்ஜரி பற்றின ஒரு இது சொல்லியிருக்காங்க. சர்ஜரி நடந்துச்சு, சர்ஜரியோட பெயின் எல்லாமே போயிருச்சு, அப்படியே ஸ்டிச் மார்க்கும் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இது என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா the பெயினுங்கிறது சப்ஜெக்ட். அப்போ வெர்பு எனக்கு என்ன வரணும்? பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஈஸுன்னு இருக்குது. ஈஸுங்கிறது எனக்கு என்னது? ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போ இது பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவேன்? ஈஸ்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா? the pain eased away after the surgery and slowly the stitch marks also vanished. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வலியும் போச்சு, அதில் தையல் போட்ட அந்த தடம் இருக்கும் இல்லையா, ஸ்டிச் மார்க்கு, அந்த தையல் போட்ட தடமும் எனக்கு வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின்ல they have recently begun to purchase furniture for their new house which is being constructed in Pune. ஸோ அவங்க புதுசாக கட்டின வீட்டுக்கு ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனால. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? தே ஹாவ் ரீசன்ட்லி பிகன் இருக்குது. ஸோ தே சப்ஜெக்ட், ஹாவ் ஹெல்பிங் வெர்பு, ரீசன்ட்லி இருக்குது. ஓகேவா? ரீசன்ட்லி அட்வெர்பு, பிகன் வெர்பு தான். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? எனக்கு ஹேவ் வந்திருக்கு. ஹேவ் வந்தால் இங்கே எனக்கு என்ன வரணும்? வெர்பு வரணும். அதுவும் என்ன வெர்பாக வரணும்? வெர்போட தேர்டு ஃபார்ம் வரணும். ஓகேவா? எனக்கு என்ன வரணும்? வெர்போட தேர்டு ஃபார்ம் வரணும். பிகன்ங்கிறது என்னது? எனக்கு வெர்போட செகண்ட் ஃபார்ம். இது எப்படி ஆரம்பிச்சிருக்கும்? எனக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் பிகின் இருந்திருக்கும், பாஸ்ட் டென்ஸில் வந்து என்ன இருந்திருக்கும்? ஸோ அதாவது வெர்பு 1ல் பிகின் இருக்கும், வெர்பு 2ல் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? பிகன் இருக்கும், வெர்பு 3ல் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகன் அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ பிகின், பிகன். ஓகேவா? அப்போ தே ஹாவ் ரீசன்ட்லி பிகன் கிடையாது, பிகன், BEGUN. அப்போ எரர் வந்து எனக்கு என்ன இருக்கு? ஏங்கிற பார்ட்டில் தான் எரர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Many international companies are invested in India as India is one of the world's fastest growing economies. ஸோ எக்கனாமிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெனி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ், நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இந்தியாவோட எக்கனாமி தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்குது. ஓகேவா? அப்போ மெனி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் எனக்கு சப்ஜெக்ட்டு, ஆர் இன்வெஸ்டட். ஸோ இது வந்து ஏதாவது எனக்கு ஒரு பாசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்காங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாசிவ் வாய்ஸ்னால் ஆர் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும்ட்டு. ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்கா? இல்லை. அப்போ எனக்கு ஆர் கூட வர்றது எனக்கு என்னவா இருக்கணும்? வெர்போட ஐஎன்ஜி ஃபார்மாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா என்ன இருக்குது? கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? அப்போ கண்டினியூஸ் டென்ஸில் தான் நான் சொல்லணும். அப்போ இங்கே எனக்கு என்ன சொல்லணும்? நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட்டில்
கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ரெசென்ட்டில் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸில் சொல்லணும்னா எனக்கு என்ன ஃபார்மு, இஸ் அல்லது ஆர் போட்டு ஆம் ஆர் இஸ் ஆறு வெறுப்பு கூட ஐஎன்ஜி போடணும். ஓகேவா, எனக்கு வந்து இங்கே நான் இஸ் போடணுமா ஆர் போடணுமா, ஐ வந்தால் ஐக்கு வந்து நான் ஆம் போட்டுருவேன். ஓகேவா, ஸோ அதை விட்டுடலாம். அப்போ இங்கே இஸ்ஸா ஆரா மெனி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்ன்னு இருக்குது. ஸோ எனக்கு ப்ளூரல் ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ நான் ப்ளூரல் வெர்பு சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் இருக்குது. அப்போ எனக்கு ப்ளூரல் வெர்பு தான் வரணும். கரெக்டாக தான் இருக்குது. ஹெல்பிங் வெர்பு ப்ளூரலில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இஸ் வராது, ஆர் தான் கரெக்டாக போட்டிருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எனக்கு என்ன ஃபார்மேட் வரணும், வெர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். இங்கே வெர்பு எனக்கு என்ன இருக்குது, இன்வெஸ்டட்னு இருக்குது. வெர்போட செகண்ட் ஃபார்ம் இருக்குது. அப்போ எனக்கு என்ன வரணும், இன்வெஸ்டிங்னு வரணும். மெனி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியா. எப்போ ஆர் கூடையோ எனக்கு வேர் கூடையோ வாஸ் கூடையோ இடி ஃபார்ம் வரணும்னா பாசிவ் வாய்ஸில் மட்டும்தான் வரணும். ஓகேவா, அப்போ ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியா as India is one of the world's fastest growing economies. ஸோ இங்கே ஒரு ரூல் பாருங்கள், ஒன் ஆஃப் த வந்தால் எனக்கு என்ன வரணும், ப்ளூரல் ஃபார்ம் தான் வரணும். ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமின்னு போடலை, எக்கனாமிஸ்ன்னு போட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இது ஒரு எரர். ஸோ இங்கே வந்து எரர் இல்லை. ஸோ இது ஒரு எரர் ஸ்பாட்டிங்கான ரூல். இன்னொரு கொஸ்டினில் உங்களுக்கு ஒன் ஆஃப் த கொடுத்துட்டு இங்கே வந்து சிங்குலர் நவுன் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கூட ப்ளூரல் நவுன் தான் வரணும். ஸோ இங்கே ஏன் எக்கனாமின்னு எழுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒன் ஆஃப் த வந்ததுனால எனக்கு ப்ளூரல் நவுன் தான் வரணும். ஸோ எக்கனாமிக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. சில கொஸ்டினில் இங்கே ஒன் ஆஃப் த எக்கனாமின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கூட ப்ளூரல் நவுன் தான் வரணும். ஸோ எக்கனாமிக்ஸ் தான் வரணும். இங்கே கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய கொஸ்டினில் யூஸ் ஆகும் இந்த ரூல். ஓகேவா, ஸோ இங்கே என்ன எரருங்கிறது புரியுதா? ப்ளூரல் சப்ஜெக்ட், இது கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்காங்க, அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில். ஸோ இதனால் எனக்கு என்ன வரணும், ஆர் ப்ளஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி. ஸோ இன்வெஸ்டட் கிடையாது, இன்வெஸ்டிங். புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் பேக் ஏக் சின்ஸ் மண்டே. ஸோ சின்ஸ் மண்டே, ஸோ சின்ஸுங்கிற வார்த்தை வந்துருச்சு எனக்கு. ஆன் மண்டே அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, ஸோ இது கண்டினியூஸாக தான் சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் பேக் ஏக் சின்ஸ் மண்டே. மண்டேல இருந்து அவனுக்கு என்னவா இருக்கு, சிவியர் பேக் ஏக்கா இருக்கு. அப்போ ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா இது நடந்துட்டு இருக்கு. மண்டேல இருக்கு, டியூஸ்டேல இருக்கு, வெனஸ்டேல இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு கண்டினியூஸா இருக்கு. அப்போ எனக்கு என்ன வரணும், ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வந்து சொல்லணும். அப்போ ஹீ இஸ் சஃபரிங் கிடையாது, எனக்கு என்ன இருக்கணும், ஹீ ஹேஸ் பீன் சஃபரிங். ஹீ ஹேஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் பேக் ஏக். ஓகேவா, ஸோ இது வந்து என்னவா இருக்கணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த ரூல் எல்லாம் படிக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எங்கே யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எங்கே யூஸ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்கும்னா பேசிக் கிளாஸில் இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ எஸ்எஸ்சி செலெக்ஷன் பேட்சில் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபோல்டருக்குள்ள பேசிக்கில் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. அப்போ இது எனக்கு என்ன வரணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வரணும். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறது ரூல் என்ன, ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் இதுக்கான ரூல். அப்போ இங்கே ஹீ ஹேஸ், ஹீங்கிறது எனக்கு என்னது, ஒரு டைம் தான் இருக்கான், அதனால சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அதனால நான் ஹேவ் போடணுமா ஹேஸ் போடணுமா, சிங்குலர் வெர்பு தான் போடணும். ஸோ ஹேஸ் ப்ளஸ் பீன், பீன், ஹீ ஹேஸ் பீன். வெர்பு என்னது, சஃபரிங், சஃபர் தான். ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் போடும்போது சஃபரிங். அப்போ இஸ் சஃபரிங் வராது. ஹீ ஹேஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் பேக் ஏக் சின்ஸ் மண்டே. ஓகேவா, இங்கே ஏன் நான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடுறேன்னு தெரியுதா, இங்கே எனக்கு என்ன வார்த்தை வந்திருக்கு, சின்ஸுங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ சின்ஸுங்கிறது வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு என்ன டென்ஸில் இருக்கணும்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்கணும். ஸோ இந்த சின்ஸுங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. சின்ஸ் வந்துருச்சு, சின்ஸு ஃபாரு இந்த வார்த்தைலாம் வந்துருச்சு, சின்ஸு ஃபார் இதெல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன டென்ஸில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் எழுதணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான ரூல் என்ன, ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹேஸுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு போடணும், ஹேவுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு போடணும். ஓகேவா, ஸோ அந்த ஹேஸு ஹேவ் இல்லாமல் என்னது, ஹெல்பிங் வெர்பு. ஓகேவா, இங்கே மெயின் வெர்பு என்னது, சஃபருங்கிறது மெயின் வெர்பு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் செலெக்ஷன் பேட்சில் இங்கிலீஷுங்கிற கூடிய ஃபோல்டரில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு A to Z. ஓகே, அடுத்த கொஸ்டின். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பினாக்கிள் ஹாவ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பினாக்கிள் ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே ஹேவ் வந்துருக்கு. ஸோ ஹேவ் வந்ததுனால எனக்கு இங்கே என்ன வரணும், ஹேவ் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். ஓகேவா, ஸோ ஹேவ் கூட எனக்கு என்ன வரணும், வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு இங்கே என்ன வரணும், சக்ஸஸ்ஃபுல் வரக்கூடாது, சக்சீடட்னு வரணும். ஓகேவா, அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பினாக்கிள் ஹேவ் சக்சீடட் இன் ரீச்சிங் த செகண்ட் லெவல் ஆஃப் த காம்படிஷன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்.
worker struggle to build the bridge after the bridge was damaged last night. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது லாஸ்ட் நைட்டுங்கிறது வந்துருச்சு. லாஸ்ட் நைட்டு, லாஸ்ட் மண்டே, லாஸ்ட் இயர், எஸ்டர்டே, இதெல்லாம் இது வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எதில் சொல்லணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ லாஸ்ட் நைட் வந்ததுனால எனக்கு என்ன வரணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரணும். ஸோ அப்போ ஒர்க்கர் ஸ்ட்ரகிள்னு இருக்குது, எனக்கு என்ன வரணும், ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரகிள்டுன்னு வரணும். புரிஞ்சிருச்சா? ஒர்க்கர் ஸ்ட்ரகிள்டு டு பில்ட் த பிரிட்ஜ் ஆஃப்டர் த பிரிட்ஜ் வாஸ் டேமேஜ் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்டுங்கிறது வந்ததுனால எனக்கு என்னவா இருக்கணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, ஸ்ட்ரகிள்னு இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றும் போது எனக்கு ஸ்ட்ரகிள்டுன்னு வரும். அடுத்த கொஸ்டின். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இல்லைனா இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் அப்படின்னு டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நம்மளோட ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணினாலும் நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அந்த ஓடிபி வச்சு நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை கோர்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மை கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே காட்டும். இதில் வந்து ஒரு 8 கோர்சஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து புதுசாக அப்லோட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSC MTS டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா 100+ ஃபுல் மார்க்ஸும் இருக்கும். சரி, 100+ மினி மார்க்ஸு. அது போக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு 20+ ஃபுல் மார்க்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்டாக SSCயில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே இதில் வந்து அந்த மாதிரி மார்க் வந்து இருக்கும். உங்களுக்கு 90 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எத்தனை செஷனாக SSC வந்து நடக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு செஷன் 1 செஷன் 2ன்னு ரியல் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். செஷன் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். அதே மாதிரி செஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா இங்கிலீஷ் அண்ட் ஜிகே இருக்கும். ஓகேவா? சேம் SSC பேட்டர்னில் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து நான் எப்படி அப்லோட் பண்ணுவேன்னா 3 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட் சீரீஸில் ஃபுல் மார்க் வந்து அப்லோட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா SSC CGL CHSLக்கான MTS CGL CHSLக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து இருக்குது ஆப்பில். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு மேக்ஸில் A to Z எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேயே A to Z எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு 40 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ லாஸ்ட் மினிட்ல இந்த 40 மினிட்ஸை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு, அதாவது இந்த 40 வீடியோஸை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து போகும். ஸோ இந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா போதும், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாம். இங்கிலீஷுக்கும் அதே மாதிரி நான் A to Z எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது போக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா MTS இங்கிலீஷ் டார்கெட் 75 out of 75 ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது போக சின்ன சின்ன ஃபோல்டரில் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ், மிஸ்பெல்ட் வேர்டு கொஸ்டின்ஸ், ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின் நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபோல்டரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அது போக இந்த சின்ன சின்ன ஃபோல்டர் இருக்கும் இல்லையா, ஸோ இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்கிலீஷை பற்றின பயம் போயிடும். ஓகேவா? நான் இது கோர்ஸில் உள்ளதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஜிகேக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியமுக்கு தனியாக இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அது படிச்சிங்கன்னா ஜிகே ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸும் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஜிகேயோட PDF மெட்டீரியலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் சீரீஸ்ன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்க்குள்ளேயே உங்களுக்கு 2 இருக்கும். ஒன்று வந்து மினி மார்க்குன்னு இருக்கும், இன்னொன்று வந்து ஃபுல் மார்க்குன்னு இருக்கும். ஸோ மினி மார்க்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள மினி மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், ஸோ இதுக்குள்ள மினி மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 3 மார்க்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எல்லாரையுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு ஒரு டைம் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து ஆனால் மினி மார்க் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 75% நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் 3 days ஒன்ஸ் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 3 days ஒன்ஸ் வந்து நம்ம ஆப்பில் வந்து ஃபுல் மார்க் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிறது மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். இதை தாண்டி வேறு எந்த டாப்பிக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாமில் வராது. ஸோ எக்ஸாமில் என்னென்ன டாப்பிக்லாம் வருமோ எல்லாமே தான் இதில் வந்து எல்லா டாப்பிக்லையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை
கோர்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா போதும், ஷுவராக எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஜிகே எல்லாம் நல்லா போடுவீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கிலீஷ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே? ஸோ டெய்லி போடக்கூடிய யூடியூப் இங்கிலீஷ் கிளாஸஸும் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி செலெக்ஷன் பேட்சில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் ஃபோல்டரில் நான் என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கேனோ அந்த வீடியோஸு ப்ளஸ் அதில் உள்ள பிடிஎஃப் மட்டும் நீங்கள் பாருங்கள். அதில் உள்ள ஒக்காபுலரி பிடிஎஃப், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பிடிஎஃப், ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கோங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் வீடியோஸாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும், இங்கிலீஷை பற்றின பயம் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இது போக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் பின் பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணாதீங்க, சர்வர் டவுன் ஆகிரும்னு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், சர்வர் வந்து டவுன் ஆயிருச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சர்வர் டவுன் ஆயிருச்சு அப்படின்ட்டு நிறைய மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மிட் நைட்டில் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். அதாவது இப்போ நிறைய ரஷ்ஷாக இருக்கும். ஒரு மார்னிங் டைம் ஒரு 10 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட் ஒரு 12 o'clock அப்புறம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிங்க, ஒரு 4 o'clock எழுந்திரிச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்கும்போது அந்த மாதிரி தான், ரிசல்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு சர்வர் அந்த மாதிரி டவுனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் இல்லையா, ஸோ எக்ஸாமோட லாஸ்ட் டைம் வந்து February 17. ஸோ இன்னும் எத்தனை நாள் இருக்குது உங்களுக்கு? ஒரு 5 நாளோ என்னமோ தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமில் சர்வர் டவுனாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த 12 o'clock அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா மார்னிங் எந்திரிச்சு அப்ளை பண்ணுங்கள். சர்வர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் இதில் வந்து 15 ஃபுல் மார்க்குன்னு போட்டிருக்கேன். ஆனால் 50 இல்லை. ஸோ இப்போதைக்கு டார்கெட் வந்து 20+ ஃபுல் மார்க். ஓகேவா? ஸோ 20+ ஃபுல் மார்க் உங்களுக்கு எக்ஸாம் பிஃபோர் நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 மினிமம் 10 மார்க் வந்து எடுங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் மார்க்கு. ஓரளவுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 மார்க், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே யாராலையும் எடுத்து அனலைஸ் பண்ண முடியாது. சூப்பராக போடுங்க. 10 மார்க் எடுத்தீங்கனாலும் அந்த 10 மார்க்கையும் கரெக்டாக போட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மினிமம் டார்கெட் வச்சுக்கோங்க ஒரு 10 மார்க். அப்படியும் இல்லை நான் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னா, இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7 மார்க், 5லேருந்து 7 மார்க் போதும். ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 மார்க் போதும். ஓரளவுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு சிலபஸ் எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மார்க் டார்கெட் வச்சுக்கோங்க. நான் நல்லாவே படிச்சிட்டேன், ஒரு 75%, 80% முடிச்சிட்டேன், எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் அட்டன் பண்ணிடுவேங்கிறவங்க ஒரு 15 மார்க் வந்து நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டைம் பீரியட் பாருங்கள். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து மார்க் எடுங்க. இல்லை நான் ஓரளவுக்கு ஒரு மிடில் இருக்கேன், ஓரளவுக்கு படிச்சிட்டேன் அப்படின்னீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 3 days ஒன்ஸ் வந்து மார்க் எடுங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நல்லா படித்து நான் ரெடியாக இருக்கேன் எக்ஸாமுக்கு, நிறைய எக்ஸாம் படிச்சிருக்கேன், எந்த எக்ஸாம் வந்தாலும் நான் கிளியர் பண்ணிடுவேன், ஓரளவுக்கு சிலபஸும் முடிச்சிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க 2 days ஒன்ஸ் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மார்க் எடுங்க. ஓகேவா? ஸோ மார்க் எடுக்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டேன். மார்க் டெஸ்ட் எடுக்கணும். 1 மணி நேரம் டெஸ்ட்டாக இருக்குது, 90 நிமிஷம் டெஸ்ட்டு, அதாவது 1.5 மணி நேரம் டெஸ்ட் இப்போ நீங்கள் எடுக்கீங்க. 1.5 மணி நேரம் அப்படின்னா அனலைஸ் பண்ணக்கூடிய டைம் எவ்வளோ இருக்கணும்? குறைஞ்சது 3 மணி நேரமாக அதை அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த மார்க்கில் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணாமல் அடுத்த மார்க் டெஸ்ட் போகாதீங்க. ஓகேவா? ஸோ அப்படி போனீங்கன்னா வேஸ்ட் அடுத்த மார்க் போடுறது. ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதை ஃபுல்லாக தரவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் எடுத்தால் போதும். ஓகேவா? அதை தரவை அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த வீக் ஏரியாஸ் இருக்கோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அடுத்த மார்க் எடுங்க. அப்புறம் அடுத்த மார்க் எடுக்கும்போது அதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்னென்ன வீக் ஏரியாஸ் இருக்கோ அதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அடுத்த மார்க். இப்படி போனீங்கன்னா தான் ஃபைனல் எக்ஸாமில் என்ன ஆகும்? உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் இது போக உங்களுக்கு ஆப்பில் உள்ளது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி எம்டிஎஸ் ஆகஸ்ட்டில் இன்னொரு டைம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் ஒழுங்காக உட்காந்து படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஓகேவா? ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.